இன்னைக்கு சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 4 தக்காளியை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி, அடுத்து ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வந்துட்டு நம்ம ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு தான் செய்கிறோம் இந்த குழம்பு. இப்போ அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வெட்டி வச்சுருக்கேன் 4 தக்காளியை சேர்த்து இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்கணும், அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி சாஃப்ட் ஆகும். பக்கத்தில் வைக்காத, ரொம்ப சூடாக இருக்குது அனலே. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சோடனே நம்ம முருங்கைக்காயை கழுவி இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றின பிறகு இந்த முருங்கைக்காய் போட்டிங்கன்னா முருங்கைக்காய் வேகாது. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி போட்டோடனே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு தண்ணி சேர்த்தா தான் முருங்கைக்காய் வந்துட்டு நல்லா வேகும். இந்த அளவு புளியை நம்ம அலசி இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முருங்கைக்காய் வேக ஆரம்பிச்சிச்சு. தண்ணி ஊற்றினால தான் வேகுது. இப்போது தண்ணி ஊற்றலாம், உங்களுக்கு வந்து வேகாது அவ்வளோ சீக்கிரம் முருங்கைக்காய். இப்போது நம்ம புளி கரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.